பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, உங்க இருதயத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் உங்களுக்காக நான் செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. நம்ம எதிர்பார்க்கிற விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா செய்யறதுக்கு தயாரா இருக்காருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கிற ஒரு பிள்ளையா மாறணுங்க. ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல இருக்க காரியங்களை நம்ம சந்தோஷமா இருப்போம். டிவி, மொபைல் போனு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியத்திலும் நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சி எடுப்போம். அதுல சந்தோஷமா இருக்க நம்மளால முடியும். ஆனா ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா பைபிள் படிக்க டைம் இல்ல, பிரேயர் பண்ண டைம் இல்ல, ஏசப்பாக்கு நேரத்தை செலவழிக்க நமக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஏசப்பாக்கு நீங்க நேரத்தை செலவழிச்சு ஏசப்பாக்குள்ள நீங்க வாழ்றதுக்கு உங்களை முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக அருள் செய்வாருங்க. திருமணம் நடக்கலையா? பணி உயர்வு கிடைக்கணுமா? உங்களுக்கு தொழில முன்னேறணுமா? உங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமா? அப்போ ஏசப்பாக்குள்ள நீங்க சந்தோஷமா வாழணும். பைபிள் படிக்கிறதுல, பிரேயர் பண்றதுல, ஜெபிக்கிறதுல ஏசப்பா